ஜானகி சந்தியா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கதர் யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்பட்றா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் ரெடி பண்ணுறது, இன்னொன்று நான் ஜெயிக்கணும் இல்லை என் மனைவி ஜெயிக்கணும், ரெண்டு பேருமே ஜெயிக்க முடியாமல் தன்னந்தனியாக நிற்கிறதெல்லாம் ரொம்பவே கொடுமை தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கதிர் அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சரி என்னால் கண்டிப்பாக மீட் எடுக்கிற முடியாது, பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் தனாவை ஜெயிக்க வைக்க நம்ம போய் ஓனர்கிட்ட நான் உங்கள் விஷயத்துலேருந்து விலகிக்கிறேன், நான் போட்ட பணத்தை கொடுங்கங்கிற மாதிரி கேட்டால் அந்த பணத்தை நம்ம தனாவுக்காக கொடுத்தவங்கள்ட்ட கட்டிட்டா தனா ஜெயிக்கிறதையாவது நம்ம பார்க்கலாம், அது ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரிங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க போல இருக்குது, அவங்கக்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. டேய் இது எல்லாம் உன் மனைவி கிட்ட சொன்னியாடா, உன் மனைவி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கடா நீ அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு, இப்போ தான் உங்கள் வீட்டில் நீ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்க, ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுருக்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திருப்பி நீ ஆரம்பித்த இடத்துலையே நிற்கிறேன்னா அது கஷ்டமாயிடும்டா, இத்தனை மாதம் போராடினது எல்லாம் வீணாயிடும். நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், ஆனால் தனா எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுமா, அவங்கக்கிட்ட எவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது தெரியுமா, இது எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் தான் முக்கியம்னு தனா வந்திருக்கா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் ஏதாவது இப்படியெல்லாம் முடிவு எடுக்கலைன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும்டா, தனாவோட ஆசையும் நிறைவேறாமல் என்னோட ஆசையும் நிறைவேறாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. சரிடா இப்போ உன் மனைவிக்கிட்ட சொல்ல மாட்டியா, சொன்னால் கண்டிப்பாக அவங்க எனக்காக தான் பேசுவாங்க, அவங்கக்கிட்ட கேட்குறத விட நான் அவங்களுக்காக செஞ்ச மாதிரி இருக்கட்டும்னு அதிரடியாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க. ஓனர்கிட்ட பேசுகிறாங்க. சார் நீங்கள் நினச்சபடி என்னால் எந்த விதத்துலேயும் ஏற்பாடு பண்ண முடியல, அதனால் நான் உங்ககிட்டேருந்து விலகிக்கிறேன், நீங்களே இந்த கம்பெனியை ரன் பண்ணிக்கங்க, நான் போட்ட காசை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி பேப்பர்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உனக்கு கொடுத்துட்றேன்ப்பான்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஓனர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தகவலை தனா கிட்ட சொல்லிடுறாங்க அங்கே வேலை பார்க்குற ஒருத்தவங்க. தனா மேடம் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது நேரில் பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னது, கதிர் உங்களுக்காக ஏதோ அவன் இனிமேட் கம்பெனிக்கு வரல, நான் போட்ட காசை கொடுத்துருங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஏதுன்னு போய் கேட்குறீங்களா, அவர் ஏன் இப்படியெல்லாம் முடிவெடுத்தாருன்னு தெரில, எல்லாமே எனக்காக தான், ஆரம்பத்துலேருந்து மாயாவும் சரி கதிரும் சரி எனக்காக விட்டு கொடுத்து அவங்க இந்த நிலைமையில் இருக்காங்க. இன்னமும் எனக்காக அவன் என்னத்தை தான் விட்டு கொடுக்க முடியும், என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான், நல்லது செஞ்சுருந்தா கூட அதை யாருக்குமே புரிய வைக்க முடியல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி தான். இப்போ என் புருஷனுக்கு கிடைக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையை கூட அவன் விட்டு கொடுக்குறான் எனக்காக. அப்படி இருக்கும்போது கதிர் என்னடா நீ, உனக்காக நீ மட்டும்தான் விட்டு கொடுப்பியா, ஏன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னா என்னன்னு சொல்லிட்டு இப்போ எங்கே பத்திரத்தில் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓனரோட வீட்டில் தான் வேக வேகமாக கதிரும் அங்கே வந்துட்டாங்க. பத்திரத்தை ரெடி பண்ணியாச்சுன்னு சொன்னோன்னே மாயாவுக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை முடிவெடுக்க போகிறோம், தனாக்கிட்டே எதுவும் சொல்லலை. சரி பரவாயில்ல, நான் எவ்வளோ பெரிய தொழிலதிபராக ஆகணும்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சே. தனா இதை நினச்சி நீ வேதனைப்படுவேன்னு தெரியும், ஆனால் ஒன்றை ஜெயிக்க வைக்க எனக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை. நீ விளையாடும் போது நிம்மதியாக சந்தோஷமாக விளையாடணும்னா நமக்கு ஒரு 5 ரூபா தேவைப்படுது, என்னை மன்னிச்சிருமா, நான் செய்யறதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு அந்த இடத்துல கையெழுத்து போடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதிர் நீ கையெழுத்து போட்டால் இந்தாப்பா அவனோட பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பெஞ்சில் ஒரு 5 லட்சம் வைக்கிறாங்க. கதிர் அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடலான்ட்டு இருக்கிறப்ப தனா வந்துடுறாங்க. மாசா கதிர் என்ன கதிர் பண்ணுற, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, என்னம்மா உன் புருஷன் சொன்னதை நினச்சி தான் நாங்கள் இந்த மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு தேவை தான் சார் பணம், ஆனால் கதிரோட விட்டு கொடுத்து எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. என்னம்மா நீங்கள் திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறீங்க, ஒன்று பணத்தை கொடுங்க, இல்லாட்டி நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து போங்க, ரெண்டுமே பண்ணாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், கதிரே இப்படியெல்லாம் சொன்னதுனால அப்படின்னு சொல்லி தானே பேச்ச ஆரம்பிக்கும் போது, என்னம்மா நான் தான் முடிவு எடுத்துட்டேன்ல, கரெக்டாக இருக்கும், சும்மானு இருடா, என்னை தவிர இங்கே நீ யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தானே அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்னு சீன்லாம். அப்போன்னு பார்த்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் சார், பாக்கி இருக்கிற 5 லட்சத்தை கொடுத்துட்டா நீங்கள் கதிரை பார்ட்னராக ஏற்றுக்கணும், சரிக்கு சமமா அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒருவேளை நாங்கள் கொடுக்க தவறிட்டா கதிர் இன்னும் ஒரு வாரம் கழித்து கையெழுத்து போடுவாங்கன்னு சொல்லி கதிரை அழைச்சிட்டு வராங்க.
என்னதை நான் சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளால் எப்படிம்மா 5 ரூபா ரெடி பண்ண முடியும்? நம்ம என்ன ரெகுராமா நிமிஷத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா அப்பா நினச்சாதான் ரெடி பண்ண முடியுமா? ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். யார்கிட்ட கேட்க போகிறேன்? நிச்சயம் ரெகுராம் குடும்பத்துலேருந்து யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன், சரியா? தேவையில்லாமல் திருப்பியும் வேறு யார்ட்டையாவது வந்து பணத்தை வந்து வாங்காத, கஷ்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கதிர். என்னால் உனக்கு சிரமம் தானே எப்போதுமே. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? உன்னால் எனக்கு என்னடா சிரமம்? நீ தான்டா என் வாழ்க்கையே வந்து மீட்டு எடுத்து கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்னடா விஷயம்? சும்மானு இருடா, நான் பார்த்துக்கிறேன். இது என் வாழ்க்கைக்கான தேவை, சரியா? நீ கௌரவத்தோடு வாழணும். அதுக்கு இந்த கம்பெனியில் நீ சரிக்கு சமமாக இருக்கணும். சொல்கிறதுக்கு வாஸ்தவமாக இருக்கும். பேசாதங்கிறேன்ல, போடா பேசாமல் அப்படின்னு சொன்னேன். அப்படியே பேசாமல் போகிறாங்க. என்னத்த சொல்கிறது? இப்போ என்னாலையும் ஜெயிக்க முடியாது, ஒன்னாலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னால் இப்போ எங்கே கேட்கவா போகிறான்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வந்து போகிறாங்க நம்ம கதிர். அப்பன்னு பார்த்து நம்ம தனா வந்து என்ன பண்ணலாம், யார்கிட்ட வந்து கேட்கலான்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்ம தனா கூட வந்து விளாட்றவங்க ஜெயிக்கணுங்கிற மாதிரி அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களால நம்ம தனாவை ஜெயிக்க முடியல. உடனே அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உங்கள் அப்பா கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொன்னேன். சார், எனக்கு 5 ரூபா தேவைப்படுது சார், அதுவும் என் புருஷனுக்காக. என்கிட்ட இருக்கிறது என்னென்னா திறமையும் வெற்றியும் தான். அந்த உங்கள் பொண்ணுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் சார். எனக்கு கேட்டபடி காசு தரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம தனா வந்து கேட்குறாங்க அவங்கக்கிட்ட. உடனே அவங்க வந்து யோசிக்கிறாங்க. எதுவும் சொல்லாமல் அவங்களும் நின்றுட்டுருக்காங்க. ஆமாம்ப்பா, இதை விட்டால் என்னாலையும் பெருசாக ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு தேவை இருக்குது, நம்மளும் விருப்பப்பட்டு கொடுக்குறோம். தயவு செஞ்சு என்னை ஜெயிக்க வைங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்ட உடனே, சரிம்மா நான் தந்துடுறேன், நீ அதுக்கேற்ற மாதிரி வந்து நடந்துப்பல்ல. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லி தனா வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. சந்தோஷப்படுறாங்க நம்ம தனா.